ரெக்கார்டிங் போட்டிருக்கேன், நீங்க பேசுங்க. ஓகே. குட் ஆஃப்டர்நூன். இன்னைக்கு வந்து நம்ம ஏடி மெரிடியன் ப்ரையாரிட்டியாக ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். பட் அதுக்கு முன்னாடி குவிக்காக ஒரு தடவை லாஸ்ட் 3 வீக்ஸ் நம்ம பார்த்தோம் இல்லையா, 2 or 3 வீக்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணதை குவிக்காக பார்த்துட்டு அதுக்கப்புறமா ஏடி மெரிடியன் போகலாம். நம்ம இந்த ஏடி மெரிடியன் எல்லாமே டாக்டர் வாலோடது. ஃபர்ஸ்ட் டே வந்து மஞ்சு மேம் நமக்கு க்ளீனாக எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. டாக்டர் வால் எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம், எத்தனை மெரிடியன்ஸ் இருக்குது அப்படிங்கிறதுலாம் யூஸ் பண்ணாங்க. சிம்பிளாக சொல்லணும்னா என்ன பண்ணியிருக்காங்க, டிசிஎம்ல ஒரு ஃபிங்கரில் ஒரு மெரிடியன் போகுதுன்னு பார்த்தோம் இல்லையா. இங்கே வந்து லிவர் போகுது, இங்கே லங்ஸ் இருக்குது, ஹார்ட், ஸ்மால் இன்டெஸ்டைன் அப்படின்லாம் பார்த்தோம். டாக்டர் வால் என்ன யோசிச்சிருக்காரு அப்படின்னா, ஏன் இந்த பக்கம் மட்டும் மெரிடியன் இருக்கணும், இந்த பக்கம் ஏன் மெரிடியன் இருக்கக்கூடாது, ஒரு விரல்லையும் ஏன் ஒரு பக்கம் மெரிடியன் இருக்குது டிசிஎம்ல, இன்னொரு பக்கத்தையும் ஃப்ரீயாக விட்டுட்டாங்கன்றது அவருக்கு ஸ்டார்டிங் கொஸ்டினே. அதுக்கப்புறம் அவர் ஒர்க் பண்ணி டெமட்ரான் மெஷினை வச்சு எங்கெங்கே எனர்ஜி பாயிண்ட்ஸ் இருக்குங்கிறத ஐடென்டிஃபை பண்ணார். ஓகேங்களா. இதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட் ஃபார் டாக்டர் வால் டு அரைவ் அட் இந்த மெரிடியன்ஸ் எல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு இதுதான் ஸ்டார்டிங் பாயிண்டாக இருந்தது. அவர் என்ன பண்ணாரு, இந்த லங்ஸ் இருக்குன்னா இந்த பக்கம் ஃப்ரீயாக இருக்கு, இந்த பக்கம் லிவர்னா இந்த பக்கம் ஏன் ஒன்றுமே இல்லை, ஆள்காட்டி விரல் இந்த சைடு ஏன் ஃப்ரீயாக இருக்கு. இந்த மாதிரி நம்ம மெரிடியன்ஸ் பார்த்தோம்னா ஒன்னொன்னுத்துல ஒன்று மட்டும் இருக்கும், ஏன் இன்னொரு பக்கம் பிளாங்காக இருக்கணும், கையிலையும் சரி கால்லையும் சரி அதே மாதிரி தான். இதை பண்ணிட்டு அவர் என்ன பண்ணாரு, அவருக்கு சில மெரிடியன்ஸை ஐடென்டிஃபை பண்ணார், கண்டுபிடிச்சாரு. ஓகேங்களா. அதுல இது வரைக்கும் நம்ம கவர் பண்ணியிருக்கிறது லெம்ப் மெரிடியன் பார்த்துட்டோம். நமக்கு இவங்க மஞ்சு மேம் எக்ஸ்பிளைன் பண்ணாங்க ஃபர்ஸ்ட் செஷன்ல. லாஸ்ட் வீக் ரங்கா மேம் ரொம்ப டீட்டெயில்டா என்டி மெரிடியன் பற்றி நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாங்கன்னா டிஜெனரேஷன் மெரிடியன்ஸ் பற்றி 2 மெரிடியன் நம்ம இது வரைக்கும் முடிச்சிருக்கோம் இல்லைங்களா. இப்போ தேர்ட் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஏடி மெரிடியன். நம்ம அந்த மெரிடியன் போகிறதுக்கு முன்னாடி நான் வந்து என்னோட ஸ்க்ரீனில் ஒன்று காமிக்கிறேன். இது வந்து ஒரு ஜென்ரல் டாக்டர் வால் நம்ம பார்க்குறோம் அப்படின்னா இதுதான் மெஜாரிட்டி நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டிய ஒரு ஐட்டம். இது என்னோட ஸ்க்ரீன் தெரியுது இல்லையா, இது நம்ம புக்லேயே இருக்கு. ஸ்க்ரீன் தெரிஞ்ச எனக்கு கன்ஃபார்ம் பண்ணாங்களா? ஓகே ஓகே. நம்ம வர்மா கிளாஸ் அட்டன் பண்ணவங்க, நம்ம பிரிப்பு யாராவது அட்டன் பண்ணவங்க இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதே மாதிரி இந்த இதுக்கு நான் ரெஃபர் பண்ணி நான் படித்தது எல்லாமே சஞ்சல் அகர்வால் மேமோட வீடியோஸ் வச்சு தான் கலா மேம் கொடுத்துருந்தாங்களே அதை படி. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நான் இப்போ சொல்கிற பாயிண்ட்ஸ் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அவங்க என்ன சொல்கிறாங்க, இந்த உடம்ப 3ஆக பிரிச்சுக்கணும். இது வந்து கீழே டயஃப்ரம் இருக்கு இல்லையா, உதர விந்தானம்னு சொல்லுவோம். டயஃப்ரம் ஏரியாவுக்கு கீழே இருக்கிறது நம்பர் 1. அதுலேருந்து நெக் ஷோல்டர் வரைக்கும் இருக்கிறது வந்து 2. இதுக்கு மேலே இருக்கிற எல்லாமே 3. இதை வந்து நம்ம ஆழமாக மனசு வச்சுக்கணும். கால் பகுதி, அதாவது டயஃப்ரம்க்கு கீழே இருக்கிறது நம்பர் 1, செஸ்ட் ஆர்ம்ஸ் ஷோல்டர் வரைக்கும் இருக்கிறது 2, தலைப்பகுதி 3. இது ஏபிசிடி மாதிரி பேஸ். ஏன்னா இப்போ காலில் ஏதாவது பிரச்சனை இருக்குன்னு வச்சுக்கோங்க, எனக்கு முட்டி வலிக்குது, கால் முட்டியில் ப்ராப்ளம் அப்படின்னு சொன்னால் நம்ம சூஸ் பண்ண வேண்டியது டாக்டர் வாலோட 1ல் வந்துடும் பாயிண்ட்ஸ். 1, 1A, 1B அப்படிலாம் பார்க்குறோம் இல்லையா, 1ல் வந்துடும். இப்போ சப்போஸ் எனக்கு வயிறு வலிக்குது அப்படின்னு சொல்லி வரேன், வயத்தில் ஏதோ ஒரு அலர்ஜி இருக்குதுன்னு சொல்கிறேன் அப்படின்னா மோஸ்ட்லி நம்ம சூஸ் பண்ணுறது நம்பர் 1ஆக இருக்கும். ஏன்னா வயர் வந்து நம்பர் 1ல் தான் வருது, இந்த ஏரியாவில் தானே வரும் நமக்கு இல்லைங்களா. இப்போ வந்து எனக்கு ஹார்ட்டில் ஏதோ ப்ராப்ளம் இருக்குன்னு ஒரு பேஷண்ட் சொல்கிறாங்க அப்படின்னா நம்ம அவங்களுக்கு ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது செகண்ட் ரீஜனாக இருக்கும். அதாவது ஒரு மெரிடியன்லையும் பாயிண்ட்ஸ் இருக்கு இல்லையா, 1, 2, 3 இருக்கிறதுல 2ங்கிற பாயிண்ட் மெஜாரிட்டி இருக்கும். இது வந்து ஜென்ரல் ரூல், சம்டைம்ஸ் மாறலாம், வெரி ஃபியூ டைம்ஸ் மாறும், பட் இதுதான் மோஸ்ட்லி நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது. இப்போ தலை, கண்ணு, கழுத்து இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனைகள் இருந்ததுன்னா நம்ம போக வேண்டிய பாயிண்ட் 3. ஓகேங்களா, இது கிளியரா இருக்கா? கிளியர். ஓகே. இப்போ ஒரு குயிக்கா ஒரு இதுக்காக நம்ம ஒரு சின்ன 1, 2 பார்ப்போம். தோள்பட்ட வலி அப்படின்னா டூல பார்க்கணும். கரெக்ட். காதுல ஏதோ பண்ணுது அப்படின்னா 3ல. ஓகே, இது பர்ஃபெக்ட். இது கிளியரா இருக்கு இல்லைங்களா. இதை மைண்ட்ல வச்சுக்கோங்க. நம்ம பாயிண்ட்ஸ் பார்க்கும்போது நம்மளாலேயே சொல்ல முடியும் எங்க பிரச்சனை இருந்தா எந்த பாயிண்ட்டை யூஸ் பண்ணணும்ட்டு. ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்து இன்னும் ஒன்றும் நம்ம சூஸ் பண்ணணும். அது என்ன பாயிண்ட்? எனக்கு முட்டியில பிரச்சனை இருந்தாலும் முட்டி பர்ஃபெக்ட். ஸோ எந்த இடத்துல பாயிண்ட் பிரச்சனையோ அந்த பாயிண்ட்டை சூஸ் பண்ணணும், பிளஸ் சிஎம்பி டிஃபால்ட்டாக சூஸ் பண்ணணும். இது நம்ம ஃபார்முலா மாதிரி மைண்டில் வச்சுக்கணும் எப்போவுமே. ஓகேங்களா. ஸோ இந்த பாயிண்ட் முடிச்சதுக்கு அப்புறமா நம்ம இப்போ வந்து டைரெக்டாக அடுத்த ஸ்க்ரீனை ஷேர் பண்ணுறேன். நம்ம we will start with AD.
அகேன் இதை நான் இப்போ ப்ரெசென்ட் பண்ணுறது எல்லாமே சஞ்சல் அகர்வால் மேமோட வீடியோவை பேஸ் பண்ணி தான். ஃபர்ஸ்ட் வந்து அலர்ஜினா என்ன அப்படின்னு பார்ப்போம். அலர்ஜினா என்னவா இருக்கும்? நம்ம குரூப்பாவே டிஸ்கஸ் பண்ணுவோமே. அதாவது அலர்ஜினா என்னன்னா ஒவ்வொரு அலர்ஜி இப்ப எதனா ஒத்துக்கல, சப்போஸ் நம்ம எதனா ஒத்துக்கல, இல்லாட்டி நம்ம ஸ்கின் மேல எதனா பட்டுடுச்சு ஒத்துக்கல, இல்லாட்டி நம்ம ஃபுட்டு சாப்பிட்ட ஃபுட்ல ஒத்துக்கல, அந்த மாதிரி நம்மளுக்கு எது ஒத்துக்காதோ அது அலர்ஜின்னு சொல்றோம். ஒத்துக்காதது ஃபார் அலர்ஜி. எக்ஸாம்பிள் ஒரு பெயிண்ட் ஸ்மெல்லு, அந்த மாதிரி பெயிண்ட் ஸ்மெல் இதெல்லாமே அலர்ஜி சிலருக்கு வருது. பெயின் ஸ்மெல். அப்புறம் போலன் அலர்ஜி. போலன் அப்போ அந்த சீசன் நிறைய மாறும்போது நிறைய போலன். போலன் அலர்ஜி, டஸ்ட் அலர்ஜி, வெக்டர். அப்புறம் ஃபுட் அலர்ஜி. காஸ்மெட்டிக்ஸ்லன்னு எடுத்தோம்னா சில பிராண்ட் ஒத்துக்காது, அதில் யூஸ் பண்ற சில கெமிக்கல் ஒத்துக்காது. ஒருத்தங்க ரெகுலரா வந்து ஏதாவது யூஸ் பண்றவங்களா இருப்பாங்க, மேபி லிப்ஸ்டிக்கோ ஏதோ ஒன்று, பட் ஒரு பிராண்ட் மாத்தினா ஒத்துக்காதும்பாங்க. எனக்கு சின்ன வயசுல வந்து க்ளோஸ்அப் டூத் பேஸ்ட் ஒத்துக்காது, அது ஏன் தெரியாது. அது மாதிரி சில பேர் பார்த்தீங்கன்னா காத்து இல்லாத இடத்துக்கு போனாங்கன்னா, இப்போ இந்த பூட்டி வச்ச வீட்டை திறந்தாங்கன்னா டஸ்டே இல்லைனாலும் அது ஒத்துக்காது. ஏதோ ஒரு விஷயம் நமக்கு நார்மலா இல்லை, ஒரு டிஸ்கம்ஃபர்ட் கொடுக்குது அப்படின்னா அதுதான் அலர்ஜி. அது ஆக்சுவலா ஒவ்வொருக்கும் ஒரு மாதிரி இருக்கும். ஒரு சிலருக்கு ஒத்துக்கும், ஒரு சிலருக்கு ஒத்துக்காது. எல்லாரும் எங்க வீட்டுல யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. நான் கூட்டின வீட்டை ஒரு வாரம் எங்கேயாவது ஊருக்கு போயிட்டு வந்தா என்னால அந்த ஊருக்குள்ள போக முடியாது. எங்கம்மா நீ வெளியே நின்று நான் க்ளீன் பண்ணிட்டு கூப்பிடுறேன், இல்லை தூங்க ஆரம்பிச்சிருவேன். 1 வீக் வந்து அவஸ்தப்படுவேன் அதை ஆரம்பிச்சு. இப்போ இந்த மாதிரி ஒருத்தருக்கு ஒன்று ஆகாது. இதோட எல்லாத்த விட டாப் மோஸ்ட் என்னன்னா, சில பேருக்கு மனுஷங்க சில பேரை கண்டா ஆகாது, அதுவும் அலர்ஜி தான். யாரை பார்த்தா ரொம்ப கோவம் வருது, இந்த பொண்ணை பார்த்தாலே எனக்கு இரிட்டேட் ஆகுது, அவ வந்து கிளாஸ் ஒண்ணுமே இருக்காது, இல்லை அவ பாட்டுக்கு படிச்சுட்டு இருப்பா, நம்ம பாட்டுக்கு படிப்போம் கிளாஸ்ல இருக்கும்போது, ஸ்கூல்ல எல்லாம் இருக்கிறது. ஆனா அந்த உங்களை பார்த்தாலே நமக்கு ஆகாது. அந்த மாதிரி எல்லாம் இருக்கும் தெரியுமா. இன்னும் லிட்டரலா ஜெனரிக்கா சொல்லணும்னா, ஒரு எல்லாரும் நம்புறது என்னன்னா, சினிமா ஆக்டர்ஸ் இருப்பாங்க, ஒருத்தருக்கு பயங்கரமா பிடிக்கும், நம்மளுக்கு அவனை எதுதான் பிடிக்குதோ இதுக்குன்னு பார்ப்போம். பொலிட்டீஷியன்ஸ் இருப்பாங்க, அந்த மாதிரி தானே. அத மாதிரி முக்கியமா எல்லாரும் சொல்றது நாத்தனாரை கண்டா அன்னைக்கு ஆகாதும்பாங்க இல்லைங்களா. அது வந்து எப்பவுமே நமக்குள்ள எல்லாரும் சொல்ற காமன் எக்ஸாம். யாரையாவது ஒருத்தரை பார்த்தா நமக்கு இரிட்டேட் ஆகுது, இரிட்டேஷன் வருது அப்படின்னா அதுதான் அலர்ஜி. இது பொருள்னால இருக்கலாம், இல்லைன்னா இமோஷனலா கூட இருக்கலாம். ஓகே, ஹெல்த்தை மட்டும் அஃபெக்ட் பண்ணவும் கிடையாது, மைண்டையும் இது அஃபெக்ட் பண்ணும் அலர்ஜி அப்படிங்கிறது. இப்போ வந்து நான் இந்த இது சொன்னதுனால நான் இன்னொன்று சொல்றேன். எங்க நெய்பர் ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்க எப்ப பாரு சண்டை நடக்கும், நேர காலமே கிடையாது, பாரபட்சமே பார்க்காம சண்டை போடுவாங்க. அதுலயும் அவங்க தினசா சண்டை போடுவாங்க. எப்படின்னா, ஒரு ரிலேட்டிவ் அவங்க வீட்டுக்கு வந்தாங்கன்னா, நாத்தனார் வந்தாங்கன்னா ஒரு டைப்பா இருக்கும் ரியாக்ஷன், மச்சினர் வந்தாருன்னா வேற மாதிரி இருக்கும், வேற யாராவது மாமியார் சொந்தக்காரங்க வந்தாங்கன்னா கொஞ்சம் லேட்டா ஆரம்பிப்பாங்க சண்டையை, நாத்தனார் வரப்போறதுக்கு முன்னாடியே ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அதாவது என்ன சப்ஸ்டன்ஸுங்கிறத பொறுத்து, இது எதுக்கு சொல்ல வந்தேன்னா அதுக்கு என்ன சப்ஸ்டன்ஸுங்கிறத பொறுத்து ரியாக்ஷன் டைம் மாறும். இதை பேஸ் பண்ணி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா 4 டைப்பா கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க அலர்ஜியை. டைப் 1, டைப் 2, டைப் 3, டைப் 4. ஓகே, இதை பார்க்கறதுக்கு முன்னாடி நான் வந்து என்னோட ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறேன். நாங்கள் கொடுத்துருந்த சில டைப்ஸ் மட்டும் நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறமா இந்த டைப்ஸையும் இந்த இதை பார்க்கலாம். அலர்ஜியை காஸ் பண்ணக்கூடியது என்னன்னா பார்த்தோம்னா இதெல்லாம் நம்ம சில அலர்ஜி வந்து நம்ம ஸ்கின்ல படும்போது நமக்கு சில பொருள் வந்து ஸ்கின்ல பட்டா பிரச்சனை வரும். சிலது நம்ம வாய்க்குள்ள இல்லை நம்ம ஸ்கின்குள்ள போயிடுச்சு கடிச்சு. இப்போ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஸ்கின் கான்டாக்ட்ல என்னென்ன இருக்கும், ஏதாவது சில செடியெல்லாம் பட்டாலே அரிக்கும்னு சொல்லுவாங்க, நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஏதோ செடி பட்டா கையில ஊறுற மாதிரி இருக்கும். சில பேருக்கு சேனக்கிழங்கு காய் கட் பண்ணும்போது கையில அரிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் வந்து ஸ்கின் கான்டாக்ட்ல வருது. பூனையோட மேல வந்து உரசினா சில பேருக்கு ஆகாது, எரியுதும்பாங்க, எதுவும் பண்ணதுன்னு சொல்லுவாங்க. போலன் அலர்ஜி மனுஷன் சொன்ன மாதிரி. அதே மாதிரி லேட்டெக்ஸ் அப்படிங்கிறது ஒரு டைப் ஆஃப் கம்னு சொல்லலாம், அது சில பேருக்கு ஒத்துக்காது. இந்த லெதர்லாம் யூஸ் பண்றது அது சில பேருக்கு ஒத்துக்காது. இன்ஜெக்ஷன் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒன்று கடிச்சிருக்கு, தேல் கொட்டிடுச்சு அப்படின்னு சொல்லுவோம், இல்லை பூச்சி கடிச்சிருக்குன்னு சொல்லுவோம். பூச்சி கடிச்சா உடனே நமக்கு ஒரு மாதிரி ரெட் ஆகிடும், கையில் அந்த இடம் வந்து வீங்கினாப்புல ரெட்டிஷ் ஆகி ஸ்வாலன் ஆகிடும். அது வந்து இன்ஜெக்ஷன் மூலமாக வரக்கூடிய அலர்ஜி. இன்ஜெக்ஷன்னா நம்ம சாப்பிட்ற மெடிசன்ஸ், சில பேருக்கு மில்க் ஒத்துக்காது, சில பேருக்கு பனானா ஒத்துக்காது.
சில பேர் பார்த்தீங்கன்னா நட்ஸ், சில டைப் ஆஃப் நட்ஸ் சாப்பிட்டா ஒத்துக்காது. நிறைய பேர் வந்து ஃபிஷ் அலர்ஜி சொல்லி நான் கேட்டிருக்கேன். சாப்பிட்ட ஸ்கின்ல வந்து தடிச்சு போகுது அப்படிலாம் சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து ஒரு டைப். அடுத்தது நம்ம முன்னாடி பேசின மாதிரி சில இது நம்ம நுகரும் போது இன்ஹேல் பண்ணும்போது வர ப்ராப்ளம் லைக் டஸ்ட் அலர்ஜி. சில பேருக்கு வந்து சென்ட் ஸ்மெல் ஒத்துக்காது. ஜாஸ்மின் பூவோட மல்லிகைப்பூ வாசனை சில பேர் ரொம்ப ஹெவியாக இருக்குது, எனக்கு மூச்சு திணறுதும்பாங்க. இது எல்லாமே டைப் ஆஃப் அதாவது என்னென்ன காசஸ் ஃபார் என்ன டைப் ஆஃப் அலர்ஜிங்கிறதுக்காக இந்த ஒரு டிஸ்கிரிப்ஷன் அவங்க கொடுத்துருந்தாங்க. ஓகே, அதுக்கப்புறம் 4 டைப் ஆஃப் அலர்ஜி இருக்குன்னு சொன்னேன் இல்லையா. இது வந்து டைப் 1 அப்படின்னா என்னன்னா ரொம்ப குவிக்காக ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஃபியூ செகண்ட்ஸ், ரொம்ப ஹைப்பர் சென்சிட்டிவ். கதவை திறந்தா உடனே எனக்கு டஸ்ட் தும்ம ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி இமீடியட்டாக ரியாக்ட் பண்ணக்கூடியது டைப் 1. ரொம்ப சிவியராக இருக்கும். ஃபியூ செகண்ட்ஸ்லேருந்து ஃபியூ மினிட்ஸ்க்குள்ள ஒரு 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 இரிட்டன்ட் வந்து நம்ம மேலே பட்ட உடனேயோ இல்லை அதோட நம்ம கான்டாக்டில் வந்த உடனே ரொம்ப குவிக்காக ரியாக்ட் பண்ணுறது டைப் 1. சாப்பிட்டு கொஞ்ச நேரத்துலயே நமக்கு ஃபுட் அலர்ஜி, ஒமட்டல் தெரியும், வாமிட்டிங் அந்த மாதிரி வருது. டைப் 2 பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டைம் எக்ஸ்ட்ரா இருக்கும். ஃபியூ மினிட்ஸ்லேருந்து கொஞ்சம் அதை விட ஜாஸ்தி, ஃபியூ ஹார்ஸ் வரைக்கும். இது ஃபர்ஸ்ட் வந்து மினிட் டு செகண்ட், இது வந்து செகண்ட்ஸ் டு மினிட்ஸ், செகண்ட்ஸ்லேருந்து ஃபியூ மினிட்ஸ்க்குள்ள ரியாக்ட் பண்ணும். டைப் 2 அப்படிங்கிறது சில நிமிஷங்கள்லேருந்து சில மணி நேரத்துக்குள்ள ரியாக்ஷன்ஸ் காமிச்சிடும் உடம்பு. அதுதான் டைப் 2. இப்போ டைப் 3 பார்த்தோம்னா சில நேரங்களுக்கு அப்புறமா, சில மணி நேரங்களுக்கு அப்புறம், சாப்பிட்டு ஒரு 4 மணி நேரத்துக்கு அப்புறம் வர ரியாக்ஷன்ஸ். இல்லை நமக்கு அப்போ தெரியாது, ஒரு 4 மணி நேரம் 8 மணி நேரம் நேற்று நல்லா தான் இருந்தேன், தூங்கும்போது நல்லா இருந்தேன், அதுக்கப்புறம் எழுந்துக்கும் போது பிரச்சனையா இருக்கு, தூக்கத்தில் கலப்பி விட்டுடுச்சு அப்படிலாம் சொல்றாங்க. அந்த மாதிரி வரதான் டைப் 3. டைப் 4 வந்து சில மணி நேரங்கள் வந்து நாட்கள் ஆகும். இதெல்லாம் மனசுக்குள்ள மோஸ்ட்லி மைண்ட் ரிலேட்டட் கூட, மைண்ட்ல நம்ம தேக்கி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வர ரியாக்ஷன்ஸ் எல்லாமும் டைப் 4ல மோஸ்ட்லி இருக்கும். ஏன்னா இமீடியட்டா நம்ம காமிக்காம இருந்தோம்னா. இப்போ எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம் அப்படின்னா உங்க மேம் சொல்லியிருந்தது இந்த IgE அப்படிங்கிற டைப் ஆஃப் இதை வந்து டைப் 1. இது வந்து இமீடியட்டா ரியாக்ட் பண்ணும், காமிக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த டேர்ம்ஸ் மட்டும் சும்மா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. டைம் கிடைக்கும் போது கூகுளில் என்ன அப்படிங்கிறது பாருங்க. நான் வேணா இந்த டாக்குமெண்ட் இப்போ வாட்ஸ்அப் குரூப்லேயே போடுறேன். அடுத்தது டிபி அதெல்லாம் சொல்கிறோம் இல்லையா, டியூபர்குலோசிஸ் வந்து டைப் 4. முதல்ல நமக்கு இமீடியட்டாக தெரியாது, கொஞ்சம் ரொம்ப உள்ள அமுக்கி வச்சு லாங் டியூரேஷனுக்கு அப்புறமா வெளியில் காட்டும். இது வந்து டைப் 4ன்னு சொல்லி இந்த 4 டைப் ஆஃப் அலர்ஜிஸை கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. அலர்ஜி அப்படிங்கிறது என்னன்னா எது நம்மளை இரிட்டேட் பண்ணதோ அதுதான். அது பொருளாக இருக்கலாம், வாசனையாக இருக்கலாம், ஹியூமனாக இருக்கலாம், பிஹேவியராக இருக்கலாம். நம்மளை இரிட்டேட் பண்ணுற எதுவாக இருந்தாலும் அது அலர்ஜி. ஓகேவா? இது வரைக்கும் கிளியரா? ஏதாவது நம்ம ரிப்பீட் பண்ணுமா? பிரியா, இதுல வந்துட்டு அந்த IgE IgG அத பத்தி கொஞ்சம் சொல்லிட. நான் பார்த்துட்டு போடுறேன் மேம். எனக்கு அவ்வளவு டீடைல்டா அதை பத்தி இம்யூனோகுளோபின் அதோட மீனிங் மேம் எப்படி அது இம்பாக்ட் பண்ணும் அதை சொல்லுங்க மேம். லதா மேம். இம்யூனோகுளோபின் அது வந்து ஹிஸ்டமைன்ஸ், அது புரோட்டீன்ஸ் தான். அது ஹிஸ்டமைன்ஸ் இந்த இம்யூனோகுளோபின்ஸ்லாம் சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி அது வந்து புரோட்டீன் தான். அது அந்த அதாவது இப்போ ஒரு தேள் கொட்டுது நம்மளுக்கு, அது நம்மளுக்குள்ள விஷமா வந்து ஒரு புரோட்டீனை தான் நம்மளுக்குள்ள இன்ஜெக்ட் பண்ணும். ஸோ அதை வந்து எதிர்க்கிறதுக்கு திரும்பி இன்னொரு புரோட்டீனால தான் அந்த என்சைம்ஸ், கேட்டலிஸ்ட் எல்லாமே அதால தான் உருவாகி இருக்கும். புரியுதுங்களா? அது வந்து மாஸ்ட் செல்ஸ்ன்னு கூட இருக்கு. அது வந்து நம்மளோட பாடியில இருக்கும். அது நம்மள ப்ரொடெக்ட் பண்றதுக்கு அங்க வந்து ஸ்வெல்லிங் ஆகுது பாத்தீங்களா, அது ஸ்வெல்லிங் ஆகுற இடத்துல வந்து அந்த செல்ஸ் வந்து இமீடியட்டா ப்ரொடியூஸ் ஆக ஆரம்பிச்சிடும். நம்மள ப்ரொடெக்ட் பண்றதுக்காக. ஆமா நம்மள ப்ரொடெக்ட் பண்றதுக்கு. நம்ம நமக்கு அங்க வந்து ரெட் கலரா இருக்கும், ஹீட் நல்லா தெரியும் அங்க. அப்ப ஜெனரேஷன் ஆகும், அந்த செல்ஸை வந்து நம்மள அதை போய் அட்டாக் பண்ணி அதை அப்படியே அதை டிஸ்ட்ராய் பண்றதுக்கு ட்ரை பண்ணும். அதுதான் இந்த வீக்கோ. நம்ம எவ்வளவு சொரியுமோ அங்க அவ்வளோ ஹீட் ப்ரொடியூஸ் ஆகும், அவ்வளோ செல்ஸ் அங்க வந்து எதிர்க்க வரும். லதா மேம், நான் அந்த ஹிஸ்டமைன் அதெல்லாமும் இதுல போட்டிருக்கேன். நீங்க அது முடிச்சதுக்கு அப்புறமா திருப்பி ஒரு கண்டினியூ பண்ணுங்க. அது முடிச்ச அப்புறம் நீங்க திருப்பி ஒரு தடவை ஐஜி எக்ஸ்பிளைன் பண்ணீங்கன்னா அப்ப நமக்கு கிளியரா புரியும்னு நினைக்கிறேன். ஆமா, நீங்க கண்டினியூ பண்ணுங்க. ஓகே,
இப்போ இது வரைக்கும் நம்ம அலர்ஜினா என்னன்னு பார்த்தோம், எது அலர்ஜிக்கு காரணம்னு பார்த்தோம், அதுக்கப்புறம் டைப்ஸ் பார்த்தோம். அடுத்தது இப்போ லதா மேம் சொன்ன மாதிரி மாஸ்ட் செல்ஸ் அப்படின்னு ஒரு செல் இருக்கு. இது என்னன்னா நம்மளோட உடம்புல இருக்கிற அந்த ஃபாரின் பாடி சொல்லுவோம், ஏதாவது ஒரு தேவையில்லாத ஒரு பொருள் உள்ள வந்துருக்குன்னா அதை ஃபைட் பண்ணக்கூடிய ஒரு இம்யூன் சிஸ்டத்துல மேஜர் இம்பார்ட்டன்ட் செல் இது. இது ஹைப்பர் சென்சிட்டிவிட்டிக்கு இதுதான் ரெஸ்பான்சிபிள். இது எங்கெங்க இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம உடம்புல எல்லா இடத்துலையுமே இருக்கும். டைஜஸ்டிவ் சிஸ்டம்ல இருக்கும். நம்ம சாப்பிட்ட உடனே உன்னை வெளியில தள்ளுது, நீ எனக்கு தேவையில்லாத ஒன்று சாப்பிட்டோம், கெட்டு போகிறது ஒன்று சாப்பிட்டோம்னா அது வெளியில தள்ளணும் இல்லையா? அதனால டைஜஸ்டிவ் சிஸ்டம்ல இருக்கும், ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம்ல இருக்கும். ஒரு பார்ட்டிகல் உள்ள போகுதுன்னா நம்ம நோஸ் பிளாக் பண்ணும். ஸோ அது வந்து ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம்ல இருக்கும், யூரினரி சிஸ்டம்ல இருக்கும், ஸ்கின்ல இருக்கும், பிளட் வெசல்ஸ்ல இருக்கும். இது எல்லா இடத்துலையுமே இந்த மஸ்ட் செல்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். ஓகேங்களா? இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுதான் நம்ம உடம்ப வந்து இம்யூனிட்டி கொடுத்து ஃபாரின் பாடிஸ் கிட்ட இருந்து ப்ரொடெக்ட் பண்றது. ஒரு தேவையில்லாத ஒரு ஆப்ஜெக்ட் உள்ள ஆன்டிபாடி உள்ள வந்துடுச்சுன்னா நம்ம உடம்ப அது என்டர் பண்ணி அதை வந்து எப்படி சொல்றது, எதையும் நமக்கு இம்பாக்ட் கொடுக்காம நம்மளை காப்பாத்துறது இந்த மஸ்ட் செல்ஸ் அப்படிங்கிறது தான். ஓகே, இந்த மஸ்ட் செல்ஸ் வந்து இரிட்டேட் ஆகும்போது தான் ஏதோ ஒரு பார்ட்டிகல் போய் இந்த மஸ்ட் செல்ஸை இரிட்டேட் பண்ணும்போது தான் அது வந்து உடம்ப வந்து அலர்ஜியா அதை காட்டும். ஓகே, பிரியா, அடுத்து இந்த புக்ல என்ன பேஜ்னு சொல்லிடாது நீ. இல்ல ஏன்னா புக்கு எல்லாரும் வரேன். பார்த்துப்பாங்க. இதை முடிச்சிடுங்க இப்போதைக்கு. இந்த ஸ்கிரீன் மட்டும் பாருங்க. நான் புக்கையோட பிடிஎஃப்பும் வச்சிருக்கேன், நம்ம அதை தனியா பார்ப்போம். இதை முடிச்ச அப்புறமா அந்த புக்கை குயிக்கா நம்ம அப்படியே கிளான்ஸ் பண்ணிடுவோம். சரி சரி, ஓகே. அடுத்தது லதா மேம் இன்னொரு வேர்ட் சொன்னாங்க, ஹிஸ்டமைன் அப்படின்னு ஒன்று சொன்னாங்க. ஹிஸ்டமைன் அப்படின்னா என்னன்னா எது வந்து அலர்ஜிக் ரியாக்ஷனை காட்டுதோ அதுதான். என்ன இத்தனை நேரம் நல்லா புரியுற மாதிரி இருந்தது, திடீர்னு மஸ்ட் செல் ஹிஸ்டமைன் அப்படிலாம் யோசிக்க வேண்டாம். இப்போ ஒரு கெஸ்ட் ஒருத்தங்க வீட்டுக்கு வராங்க, வீட்டில் இருக்கிறவங்க அந்த வீட்டம்மாவுக்கு பிடிக்கலன்னு வச்சுக்கோங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, சும்மா இல்லாம போய் அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட சும்மா சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, இங்க பாருங்க உங்க தங்கச்சி என்ன பண்ணுது, இங்க பாருங்க உங்க அக்கா என்ன பண்றாங்க, இங்க பாருங்க உங்க மாமியார் என்ன பண்றாங்க, நை 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 நைன்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, தெரியுமா? அரைச்சிக்கிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி வேலையை பண்றதுதான் இந்த ஹிஸ்டமைன். ஒரு என்ன சொல்றது, ஒரு 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 நம்ம ஒரு இரிட்டேஷனை கொடுத்துக்கிட்டே இருக்கும் இல்லையா, நம்ம சொரிஞ்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி, நம்ம சொரிஞ்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி. கரெக்ட். ஸோ ஒரு நார்மல் சுச்சுவேஷன் இல்லாம ஒரு இதை ஒரு நமண்டல ஒரு நமச்சலை கிரியேட் பண்றோம் இல்லையா, அதுதான் ஹிஸ்டமைன். அதுதான் அந்த ஹிஸ்டமைன் அப்படிங்கிறது தான் அலர்ஜிக் ரியாக்ஷனை காமிக்கிற ஒரு விஷயம். சரிங்களா? இப்போ ஒரு ஆன்டிபாடி இருக்குன்னா இது பாருங்க, இப்போ ஏ அப்படின்னு ஒரு ஆன்டிபாடி இருக்கு, இது வந்து உள்ள வருது அப்படின்னா இந்த மஸ்ட் செல் அப்படிங்கறத நம்ம பார்த்தோம், இம்யூன் சிஸ்டம்ல இருக்கிறது முக்கியமான செல் அப்படின்ட்டு. அது வந்து இந்த ஆன்டிபாடியோட சேர்ந்து இதை அழிக்க ட்ரை பண்ணும். இதை சேர்த்துக்கும் போது அதை வந்து கிரியேட் பண்ணுது இல்லையா, நம்ம அதுதான் அந்த ஹிஸ்டமைன். நான் ஏதாவது கலோக்கியெல்லாம் நமக்கு புரிஞ்சுக்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி சொல்றேன். ஓகே, ஒரு சொந்தக்காரங்க வீட்டுக்கு வந்தாங்கன்னா ஒரு லேடியோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், எல்லாரும் இடத்துல இப்படிதான் இருக்குங்கிறதுல இல்லை, ஆர்குமெண்ட்ஸ்க்கு இல்லை. ஒரு ஒய்ஃப் வந்து அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டே ஒன்னொன்னா சொல்லிக்கிட்டே இருக்காங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி சுச்சுவேஷன் தான். ஒன்று வந்துடுச்சு, இது போய் மஸ்ட் செல்ஸ் கூட ஆன்டிபாடிஸ் சேர்ந்துட்டு என்ன பண்ணுது, இதை ஃபைட் பண்ண சொல்லுது. இதை அப்படி பண்ணாத, அப்படி பண்ணாத, இவங்க எப்போ என்ன பண்றாங்க அப்படி இப்படின்னு நம்ம பண்றோம் இல்லையா, அது மாதிரி உடம்பு வந்து வெளியே தள்ள ட்ரை பண்ணுது. இதுதான் மஸ்ட் செல் அண்ட் ஹிஸ்டமைன் அப்படிங்கிறது. இது ரெண்டுமே வந்து இம்பார்ட்டன்ட் வேர்ட்ஸ் நம்ம அலர்ஜியை பத்தி பேசும்போது. ஓகே, இதுக்கு அடுத்தது ஹிஸ்டமைன் தான். இப்போ நம்ம ஐஜிஇ அதெல்லாம் பார்த்தோம் இல்லையா, ஹிஸ்டமைன் தான் அதை ரிலீஸ் பண்ணும். அதாவது ஒரு எப்படி சொல்றது, ஃபைட்டிங் பாடி மாதிரி வந்திருக்கிற அலர்ஜிக்கு எகெயின்ஸ்டா ஃபைட் பண்ணக்கூடியது. சரிங்களா? இப்போ இந்த எக்ஸாம்பிள் நம்ம பார்த்தோம்னா இன்னும் கொஞ்சம் கிளியரா புரியும் நான் இவ்வளோ நேரம் சொன்னது. இப்போ பாருங்க, ஒரு போலன் அலர்ஜி, ஏதோ ஒரு போலன் இதை பூவோட இதை உகந்ததுனால என்ன ஆகும், நம்மளோட பிளட் ஸ்ட்ரீம்குள்ள அந்த அலர்ஜி போகுதுன்னு வச்சுக்கோங்க. அது போய் நம்ம பாடி வந்து ஆன்டிபாடிஸை செக்ரீட் பண்ணும். ஆன்டிபாடிஸை போய் இதுல நீ உடம்ப பாதுகாத்துரு அப்படிங்கிற மாதிரி நம்ம உடம்பு அதை ப்ரொடியூஸ். எனக்கு கேட்கலையா, எல்லாருக்கும் கேட்கலையா? கொஞ்சம் ஸ்லோவா கேக்குது, ஆனா கேக்குது. கேக்குதுங்களே.
கரெக்டா எனக்கும் ஸ்லோவா கேக்குது கேக்குது. கேக்குது ஓகே. ஸோ ஆன்டிபாடி ப்ரொடியூஸ் ஆகும், மஸ்ட் செல்ஸ் கூட அது சேர்ந்து அலர்ஜன், அதாவது இதெல்லாம் வந்து நமக்கு எப்படி நடக்குங்கிறதுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஆன்டிபாடிஸ் வந்து மஸ்ட் செல்ஸில் அட்டாச் ஆகிட்டு ஹிஸ்டமைன் ரிலீஸ் ஆகும். ரிலீஸ் ஆன உடனே அலர்ஜிக் ரியாக்ஷன் காமிக்கும் உடம்பு. இது வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் நம்ம இவ்வளோ நேரம் கதையாக பார்த்தோம் இல்லையா, அதுக்கு ஒரு பிக்டோரியலாக நமக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக மேம் கொடுத்துருந்தாங்க உங்கள் வீடியோவில். நான் அதை அப்படியே எடுத்துருக்கேன். அடுத்தது இப்போ ஹிஸ்டமைன் வந்து ரிலீஸ் பண்ணுச்சுன்னா, ஐஜியிலேருந்து ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம மஸ்ட் எப்படி ரியாக்ட் பண்ணுது அப்படிங்கிறது இந்த பிக்சரில் கொடுத்துருக்காங்க. அது ஒரு ஆன்டிபாடி வந்துடுச்சு அப்படின்னா கேப்பிலரி வைடன் ஆகும். அந்த குழாய்கள் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து அதோட ஸ்பேஸ் இன்க்ரீஸ் ஆகும். அதுக்கப்புறம் அதோட பெர்மியபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகுது. லியூகோசைட்ஸ் அப்படிங்கிறது நம்மளோட டபிள்யூபிசி சொல்லுவோம். செல்ஸ்ல இருக்கக்கூடிய ஃபைட்டிங் என்ன சொல்லுவாங்க, எதிர்த்து சண்டை போடுறது. டபிள்யூபிசி. WBC மாதிரி டபிள்யூபிசி அது இன்னொரு வேர்டுன்னு சொல்லுவோம், அதை மறந்துட்டேன் நான். தற்கொலை T படைன்னு cells. சொல்லுவாங்க நினைக்கிறேன் இல்லையா, சூசைடல் T பாடின்னு cells, சொல்லுவாங்க. Golgi bodies. அதோட அதில் வந்து அட்ராக்ட் ஆகிக்கும். அதுக்கப்புறமா சிஸ்டமிக் ரெஸ்பான்சஸ் நடக்கும். இதனால என்ன ஆகும், கேப்லரி, அதாவது ஒரு குழாய் இருக்கு, அது வந்து பெருசாகிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, என்ன ஆகும், அது வழியாக போகக்கூடிய தண்ணி வேகமாக போகும். கரெக்டா? நம்ம நார்மலாக தண்ணி பாய்ச்சற குழாயில கூட தண்ணி அந்த எலாஸ்டிசிட்டி போய் கொஞ்சம் பெருசாகிடுச்சு அப்படின்னா வேகமாக தண்ணி போகும். குட்டியாக இருந்தால் தண்ணி நார்மலாக போகும், பெருசாக லூஸ் ஆகிடுச்சு அப்படின்னா ஃப்ளோ இன்க்ரீஸ் ஆகும். அதனால கேப்பிலரி வைடன் ஆகும்போது என்ன ஆகுது, பிளட் ஃப்ளோ இன்க்ரீஸ் ஆகும். இன்க்ரீஸ்டு பெர்மியபிலிட்டிங்கிறதுனால என்ன ஆகும், ஃப்ளூயிட் ரிலீசஸ் இன்டு டிஷ்யூ, அதாவது ஸ்பேஸ் அதிகமாகிடுச்சு, அந்த எலாஸ்டிசிட்டி ஜாஸ்தியாக இருக்கிறதுனால ஃப்ளூயிடும் சேர்ந்து டிஷ்யூஸ்குள்ளே போக ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் லியூகோசைட்ஸ் அட்ராக்ட் ஆகிறதுனால இங்கே எக்ஸ்ட்ரா வெஸ்டேஷன் ஆஃப் லியூகோசைட்ஸ் டு தி சைட் ஆஃப் இன்ஜுரி. எங்கெல்லாம் பிரச்சனைகள் இருக்கோ அங்கெல்லாம் உடம்பு வந்து நீ இப்போ இங்கே பிரச்சனை இருக்குது சரி பண்ணுங்கிற மாதிரி அனுப்பிச்சுடும் டபிள்யூபிசி. நமக்கு எப்படி அதை சரி பண்ணுவோம், நமக்கு படிச்சிருப்போம் இல்லையா, நம்ம எல்லாருமே ஒரு பேசிக் அக்குபஞ்சர் படிச்சிருப்போம். இந்த இயற்கை மருத்துவம் சார்ந்த கோர்சஸ் இருக்கிறதுனால நோய் அப்படிங்கிறது பிரச்சனைங்கிறத விட பிரச்சனையை சரி செய்யறதுக்காக காட்டக்கூடிய அறிகுறி நம்ம பார்ப்போம். இப்போ இந்த சிஸ்டமோடிக் ரெஸ்பாண்ட் பாடி என்ன பண்ணும் அப்படின்னா, ஒரு நார்மல் சுச்சுவேஷன் இல்லாமல் ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் இதை கொண்டு வரும். அது என்னவா இருக்கலாம்னா, ஒன்று சூடாக இருக்கலாம், நீ கீழே இருக்கலாம், இல்லை ஒரு சிகப்பு ரெட்டிஷ்னஸாக இருக்கலாம், கடிச்ச மாதிரி இருக்கும், வீங்கினாப்பில் இருக்கலாம், இந்த ஸ்கின்னே வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக டெண்டராக ஃபீல் ஆகும், பெயின் இருக்கும். இது எல்லாமே நம்ம நார்மலாக பார்க்குற இந்த கீழே இருக்கிற இந்த டேபிள் நான் ஃபோக்கஸ் பண்ணுறேன். இது எல்லாமே நமக்கு ஒரு அலர்ஜிக் ரியாக்ஷன் நடந்திருக்குன்னு உடம்பு காட்டக்கூடிய சிம்பிள்ஸ். ஹீட், ரெட்னஸ், ஸ்வெல்லிங், டெண்டர்னஸ், பெயின். ஒரு பூச்சி கடிச்சிருச்சுன்னா உடனே அந்த இடத்துல வந்து ஒரு ரெட்டாக இருக்கும், கொசுக்கடியோ இல்லை சித்தெரும்பு கடிச்சது, ஒரு தேனி கொட்டிடுச்சு, அந்த மாதிரி குட்டியாக அந்த இடத்துல வீங்கும். அந்த இடம் மட்டும் லைட்டாக சூடாக இருக்கும். நம்ம சின்ன பிள்ளையில இருக்கும்போது ஏதாவது ஒன்று கடிச்சுன்னா வச்சு இப்படி மாஞ்சு போவோமே தொட்டு பார்த்து, அந்த டைமில் அந்த ஹீட்டை நம்ம ஃபீல் பண்ணுவோம். அந்த ஸ்கின்னை நம்ம கவனிச்சோம்னா அதில் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கும், ஒரு மாதிரி அந்த இடம் மட்டும் மேலே ஒரு கொப்பளிச்ச மாதிரி ஒரு குட்டியாக ஒரு பெயிலாக அந்த மாதிரி இருக்கும், அண்ட் அந்த இடத்துல பெயின் இருக்கும். இப்படி தான் உடம்புல வந்து ஒரு ஃபாரின் பாடி வந்திருக்கு, ஒரு அலர்ஜிக் ரியாக்ஷன் நடந்திருக்குன்னு உடம்பு நமக்கு காட்டும். ரொம்ப தியரிட்டிக்கலாக இருக்கா, ஓரளவுக்கு? இல்ல நல்லா புரியுது. ஓகே. ஸோ இது வரைக்கும் நம்ம அலர்ஜியோட பேசிக் கான்செப்ட்ஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம். புக்குக்கு போகலாம், இது பார்த்துக்கோங்க. இது வரைக்கும் ஏதாவது நம்ம டிஸ்கஸ் பண்ணோம்னா டிஸ்கஸ் பண்ணிட்டு அடுத்தது போகலாமா? இதுல நீங்க சொன்ன வந்து இந்த IgE, IgG, அப்புறம் IgG அண்ட் IgM இந்த மாதிரியான டெக்னிக்கல் டேர்ம்ஸ் எல்லாம் நம்ம வந்து இப்போ யாராவது நம்ம கிட்ட ஒரு ப்ராப்ளம் சொல்லிட்டு வராங்கன்னா அவங்க வந்து ஒரு பிளட் ரிப்போர்ட் எடுத்துட்டு வருவாங்க. அலர்ஜி இந்த மாதிரி எங்களுக்கு பிளட் டெஸ்ட் எடுத்திருக்கோம், எங்களுக்கு சரியாகலை அப்படின்னு யாராவதும் சொல்லிட்டு பிளட் டெஸ்ட் எடுத்துட்டு வந்தாங்கன்னா அதுல வந்து இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க, இந்த அலர்ஜிக் செல்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க இல்லையா, அதுல வந்து இந்த மாதிரியான டேர்ம்ஸ் எல்லாம் ப்ரெசண்டா இருந்ததுன்னா நம்ம அதுல எந்த லெவல் ஆஃப் எந்த டைப்ல அவங்களுக்கு வந்து அலர்ஜி இருக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அது வந்து IgE அப்படின்னு இருந்ததுன்னா டைப் 1,
IgG இல்ல IgN அப்படின்னு இருந்ததுன்னா அது வந்து டைப் 2. IgG IgM இது ரெண்டுத்துல ஏதோ ஒன்று இருந்துச்சுன்னா டைப் 3 வரைக்கும் இருக்க வாய்ப்பு இருக்கு. IgM வந்து டைப் 3, IgG வந்து டைப் 2ஓ இல்ல டைப் 3ஆவோ ரெண்டுமோ எதுல ஒன்று இருக்கலாம். அப்புறமா இந்த டைப் 4 வந்து கிரானிக், அதாவது ரொம்ப டிலேடா நம்ம உடம்புலயே இருந்து இருந்து உள்ளேயே ஜெனரேட் ஆகிறது. முக்கியமா அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா இந்த டிபி. டைப் 3 வந்து சளி மாதிரியானது, நம்ம சாப்பிட்டு உள்ள ரியாக்ஷன் ஆயிட்டு அப்புறமா அது வந்து சளி, அது ஒத்துக்காம சளியா வந்து வர்றது, இல்ல நம்மளுக்கு கழிச்சல் மாதிரி வயிறுல ஏதோ ஏற்பட்டு அப்புறம் கழிச்சல் மாதிரி போயிட்டே இருக்கிறது, இந்த மாதிரியான இன்ஃபெக்ஷன்லாம் ஆகிறது. ஸோ இது வந்து டைப் 3. டைப் 4 வந்து வெரி வெரி ப்ரொலாங்ட் அண்ட் கிரானிக் அலர்ஜி. ஸோ அதுதான் டிப்பிக்கலாக அவங்க வந்து டிவின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, நம்ம வேற எதுவுமே போலாம். டவுட் இருந்தா கேளுங்கப்பா. அப்புறம் பிரியா ஆரம்பிச்சிருவாங்க, மறுபடியும் கண்டினியூ பண்ணுவாங்க. டவுட் இருந்தா சொல்லுங்க. ஓகே பிரியா, நீங்க நெக்ஸ்ட் போலாம். இதுக்கப்புறம் இதெல்லாம் நம்ம இது வரைக்கும் நம்ம பார்த்ததெல்லாம் அலர்ஜினா என்ன, அது எப்படி நம்ம உடம்புல ரியாக்ட் பண்ணுது, அதனால என்ன ஆகும் உடம்புல, அது எப்படி வெளியில தெரியும் அப்படிங்கறத பார்த்தோம். இப்போ மேம் கரெக்டா ஸ்டார்ட் பண்ணிக்கிட்ட மாதிரி ரிப்போர்ட்ஸ்லாம் நம்ம கிட்ட ஒன்று கொண்டு வராங்க அப்படின்னா நம்ம அது அலர்ஜி தான் எப்படி தெரிஞ்சுக்கிறது. நம்ம சில பாயிண்ட்ஸ் வந்து மேம் சொல்லியிருந்தாங்க, நான் அதை எக்ஸ்பிளைன் பண்றேன். அதை தெரிஞ்சுக்கிட்டோம்னா இதெல்லாம் கூட அலர்ஜியான்னு நம்ம யோசிப்போம். அந்த மாதிரி சில பாயிண்ட்ஸ் இருக்கு. ஸோ என்னென்ன முக்கியமான கீவேர்ட்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கணுமோ அதை நம்ம இப்போ பார்க்கலாம். சாரி, ஆர்டர் மாறி இருக்கு. ஆஸ்மா அப்படிங்கிறது நார்மலாக நமக்கு தெரியும், அலர்ஜினால வருது அப்படின்ட்டு. இதுல 2 டைப் இருக்கு. ஒன்று இன்ஸ்ட்ரிங் அண்ட் இன்னொன்று வந்து எக்ஸ்ட்ரிங். இதுல பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்றது தான் அலர்ஜிக், இந்த டைப் வந்து நான் அலர்ஜிக். இது ரெண்டும் சேர்த்து வருது மிக்சர். நம்ம ஹை லெவல்ல தெரிஞ்சு வச்சுக்கிட்டா போதும். ஏன்னா இதெல்லாம் கூட இப்படிதான் ஆஸ்மாக்கு ப்ராப்ளம்ஸ் கிரியேட் ஆகுது அப்படிங்கறது தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி சில இல்ல புக் இல்லம்மா, இது வந்துட்டு சஞ்சல் அகர்வால் இதுல இருந்து வந்திருக்கும். அதுல இருக்கு, அவங்க காமிச்சிருக்காங்க இதெல்லாம். புக் நம்ம பார்க்கலாம். இன்ட்ரின்சிக்னா நம்மளுக்குள்ளேயே அது வந்து ஒத்துக்காம போகுது. எக்ஸ்ட்ரின்சிக்னாக்கா வெளியே இருந்து வர பொருட்களால அலர்ஜி ஏற்படுறது. ஓகே 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 மேம். நம்ம மோய்ஸ்சரா ஃபோக்கஸ் பண்ண போறது இந்த அலர்ஜினிக் தான், எக்ஸ்ட்ரின்சிக்ல தான் ஃபோக்கஸ் பண்ண போறோம் இப்போதைக்கு. இதுக்கான பேஜ் நம்பர் 44ல இருக்கு மேம். கொஞ்ச நேரம் புக் இப்போ வேண்டாம், நீங்க இந்த ஸ்கிரீன் மட்டும் பாருங்க. நம்ம புக்கும் திருப்பி இதை முடிச்ச அப்புறமா புக்கை பார்த்துக்கலாம், எல்லாருமே சேர்ந்தே பார்த்துக்கலாம். இந்த நான் அலர்ஜிக்ல பாத்தீங்கன்னா என்னென்ன ட்ரிகர்ஸ், உள்ள ரெஸ்பிரேட்டரி இன்ஃபெக்ஷனா இருக்கிறது, கெமிக்கல் டஸ்ட், இதெல்லாம் சொல்றாங்க. அலர்ஜிக் எக்ஸ்ட்ரின்சிக்ல பாத்தீங்கன்னா இதெல்லாம் தான் காஸ் பண்றது மேஜரா. போலன் அலர்ஜி, அனிமல் டேண்டர்ஸ், டஸ்ட், மோல்ட், இதெல்லாம். அனிமல் டேண்டர்ல புறாவை கூட சொல்லுவாங்க. புறாவோட அந்த டிராப்பிங்ஸ் எல்லாம் நிறைய பேருக்கு ஒத்துக்காது. புறா எச்சம் ஒரு சிலருக்கு அலர்ஜி ஆகும். ஆக்சுவலா இந்த அபார்ட்மெண்ட் ஃபுல்லா புறா தான் வந்து வாழ்ந்துட்டு இருக்கு. காக்காயை விட புறா ஜாஸ்தி இருக்கு இப்போ. இது நம்ம தெரிஞ்சுக்கணும். அலர்ஜிக் ஆஸ்மா அப்படின்னா என்ன அப்படின்னா, இது வந்து காமன் டைப் ஆஃப் ஆஸ்மா. இது நிறைய பேர் இப்ப சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஏதோ ஒரு காரணத்தினால மூச்சு திணறல்னாலே ஆஸ்மான்னு நம்மளா சில பேர் டிசைட் பண்ணிக்கிறோம். இதோட ரீசன்ஸ் பார்த்துக்கோங்க. இது அத்தனையுமே காரணமா இருக்க முடியும். இதை தவிர சம்டைம்ஸ் ஃபுட்டோட ஸ்மெல் கூட இந்த இதை ட்ரிகர் பண்ணுது. அடுத்து அலர்ஜிக் ஆல்வியோலை அப்படின்னு ஒரு கண்டிஷன். ஓகே, இது வந்து அதே ஆஸ்மாக்கு ஃபர்ஸ்ட் கொடுத்துருந்த ஒரு பிக்சர், நான் ஜஸ்ட் அதையும் ஆட் பண்ணியிருக்கேன். அனிமல் ப்ராடக்ட்ஸ், அப்புறம் போலன், மோல்ட், டஸ்ட் மைட், ஃபுட், இது எல்லாமே இது காசஸ்ன்னு அவங்க ஒரு இமேஜ் கொடுத்துருந்தாங்க அவங்க வீடியோவில். இப்போ அலர்ஜிக் ஆல்வியோலைட்டிஸ் அப்படின்னு ஒரு டேர்ம் நம்ம தெரிஞ்சுக்கணும். இது நம்ம புக்கில் இருக்கிற டேர்ம் தான். நம்ம அதை பார்த்துட்டு இதுக்கு வர மாதிரி இதை முடிச்சுட்டு புக்குக்கு போகிறோம். ஓகே, அலர்ஜிக் ஆல்வியோலைட்டிஸ் அப்படின்னு நம்ம ஒரு ரிப்போர்ட்ல ஒரு பேஷண்ட் காமிக்கிறாங்க அப்படின்னா இதை நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி பார்க்கணும்.
அலர்ஜிக் நம்ம பார்த்துட்டோம், அது எதனால ஆயிருக்குன்னு இவ்வளோ நேரம் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஆல்வியோ ஐட்டிஸ்னு இருக்கு. அப்போ ஐட்டிஸ் அப்படின்னா என்ன? இன்ஃப்ளமேஷன். நம்ம முதல்லயே பார்த்தோம்ல, ஐடிஸ்ன்றதெல்லாம் வந்துட்டு அலர்ஜின்னு பார்த்தோம். ஐட்டிஸ் அப்படின்னா வீக்கம், இன்ஃப்ளமேஷன், Inflammation. வீக்கம் இருக்குது. ஓகே, இப்போ ஆல்வியோலில் ஒரு வீக்கமோ ஒரு இன்ஃப்ளமேஷனோ வந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம இந்த நேமை பிரித்து பார்த்தோம்னா நமக்கு புரிய ஆரம்பிக்கும். சரிங்களா? இது மோஸ்ட்லி காஸ் பண்ணுறது இந்த ஆர்கானிக் டஸ்ட். என்னென்ன டிசீசஸ் எல்லாம் இந்த அலர்ஜிக் ஆல்வியோலிட்டிஸ் கீழே வரும் அப்படின்னா, ஃபார்மர்ஸ் லங் டிசீஸ், அந்த லங்ஸ் சம்மந்தப்பட்ட மூச்சு விட சிரமப்படுற மாதிரி இருக்கக்கூடிய டிசீஸ் இது. பேர்ட்ஸோட ஹேண்டர்ஸ் லங் அப்படின்னு ஒன்று, பேர்ட் ஹேண்ட்லர்ஸ் லங் அப்படின்னு ஒரு இது மேஜராக காஸ் பண்ணுறது பறவைகளோட எச்சம்.